எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு சூப்பர் ஹீரோ ஆகணும்னு ஆசையா இருக்கா? அது எப்படின்னு இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஆனா, அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினம் அப்படின்றதுனால, அத பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். நம்ம ஏரியால அத பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அத எப்படி சூப்பர் ஹீரோ ஆகுறது அப்படின்றத பத்தி பேசுவோம். தற்கொலை அப்படின்றது மனுஷங்க பண்றதிலேயே ரொம்ப ரொம்ப புதிரான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, இயற்கை நம்மள எப்படி வடிவமைச்சிருக்குன்னா, நம்ம வாழணும் அப்படின்றது ஒரு அடிப்படை இன்ஸ்டிங்க்ட், பேசிக் இன்ஸ்டிங்க்ட். அதுதான் வந்து நம்ம செய்கைகள தீர்மானிக்குது. அந்த அடிப்படை இன்ஸ்டிங்க்ட்ட மீறி நம்மள நாமளே காயப்படுத்திக்கிறதும், நம்மள நாமளே கொல்றதும் ஒரு பெரிய புதிரான ஒரு விஷயம். அது எப்படி நடக்குது? அத பத்தி புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல தற்கொலைகள்ல எல்லாமே ஒரே மாரி இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தற்கொலைகள பொதுவா 2 வகையா சொல்லலாம். முதல் வகை வந்து உணர்ச்சிபூர்வமான நேரத்துல சட்டுன்னு முடிவெடுத்து போய் தற்கொலை பண்ணிக்கிறது. இந்த மாரி இருக்கிறவங்க தற்கொலைய பத்தி ரொம்ப யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த நிமிஷம் அது தோணுச்சு, அதனால போய் செஞ்சோம் அப்படின்னு. அடுத்த நிமிஷமே அதுக்காக வருத்தப்பட்டாலும் படுவாங்க. ஆனா, அது சில சமயம் வந்து நெருப்புன்னா வந்து வாய சுடுது தான். அப்ப அவங்க வந்து அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இருக்காது. இந்த மாரி விஷயங்கள்ல நம்ம தடுப்பு அப்படின்றத பத்தி அதிகம் பேச முடியாது. ஸோ, இத விட மிக முக்கியமான வகை வந்து 2வது வகையான தற்கொலைகள். இந்த மாரி பண்றவங்க, பொதுவா தீவிரமா தற்கொலைய பத்தி யோசிச்சு, அதுக்கான பிளான் செஞ்சு, அவங்கள வந்து எப்படி வந்து மேக்ஸிமம் பாசிபிளா அதுல வந்து ம சக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத மாரி யோசிச்சு செய்றவங்க தான் வந்து 2வது வகையான தற்கொலை முயற்சிகள்ல ஈடுபடுறவங்க. இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு பொதுவா மன அழுத்தம் இருக்கும். இந்த மன அழுத்தத்துல அவங்களுக்கு வந்து அவங்கள பத்தியும், உலகத்த பத்தியும், எதிர்காலத்த பத்தியும் ஒரு நம்பிக்கையின்மை இருக்கும். இந்த நம்பிக்கையின்மையினால அவங்களுக்கு வேற எந்த ஒரு விஷயமும் ஒரு விடுதல தராது அப்படின்ற எண்ணம் வரும். அதுதான் அவங்கள இந்த தற்கொலை முயற்சியில ஈடுபட வைக்குது. இந்த முயற்சிகள நம்ம தடுக்கணும்னா, இந்த தற்கொலை அப்படின்ற எண்ணம் எப்படி உருவாகி வருது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். முதல்ல தற்கொலை எண்ணம்ன்றது உடனே வர்றதில்ல. இந்த மன அழுத்தம் இருந்தாலும், ஆரம்ப கட்டத்துல இந்த மன அழுத்தம் இருக்கிற உணர்வுன்றது ரொம்ப கஷ்டமான, ஒரு வருத்தமான உணர்வா இருக்கும். சிலருக்கு வந்து எதுவுமே ஃபீல் பண்ண முடியல, ஒரு மாரி எம்ப்டியா இருக்கு அப்படின்றது போல ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்க எப்பவும் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வந்து இதுலருந்து செஞ்சு வெளிய போயிடலாமா? இந்த இதுலருந்து தப்பிக்க முடியுமா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி யோசிக்கும்போது தான் தற்கொலை அப்படின்ற ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு வரும். ஆனா, இந்த எண்ணம் வந்தாலும் ஆரம்ப கட்டத்துல, "ஐயோ! ஏன் இப்படி நான் இதெல்லாம் யோசிக்கிறேன்? இதெல்லாம் யோசிக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்களே அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா போக போக மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகும்போது, அவங்களுக்கு வந்து இந்த எண்ணம் வலுப்பெறும். வலுப்பெறும்போது அவங்கள மீறி தற்கொலை பத்தின சிந்தனைகள், கற்பனைகள் வந்து ஜாஸ்தியாகும். நம்ம செஞ்சுட்டா எப்படி செய்யலாம்? நம்ம செஞ்சுட்டா மத்தவங்கலாம் என்னென்ன செய்வாங்க? எப்படி எப்படிலாம் வந்து கஷ்டப்படுவாங்க? இன்னைக்கு வந்து என்ன அத பத்தி யோசிக்காம இருக்கிற என்னோட உறவினர்கள்லாம் வந்து, நான் இந்த மாரி செஞ்சா உடனே அவங்க வருத்தப்படுவாங்களே! அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவங்க மனசுக்குள்ள எண்ணம் போகும். இந்த கற்பனைகள் கற்பனையா இருக்கும்போது, அவங்க வந்து சில சமயம் வந்து அத எல்லார்ட்டயும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஆனா எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க, சும்மா இது என்ன வெட்டியா பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இத வந்து ஒரு பிரஷ் ஆஃப் பண்ணிருவாங்க. ஆனா, அதுக்கப்புறம் நடக்கிறது தான் அவங்களுக்கு வந்து இந்த வருத்தம் இன்னும் போக போக, அவங்க வந்து அவங்கள காயப்படுத்திக்க ஆரம்பிப்பாங்க. சில சமயம் தற்கொலை முயற்சிகள்லயும் ஈடுபடுவாங்க. இந்த சிச்சுவேஷன்லயும் கூட பல சமயம் வந்து நம்ம வந்து அத கவனிக்கிறது இல்ல. சரி இதெல்லாம் வந்து எதுக்கு இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க? எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கு. எல்லாரும் தானே இப்படி இருக்கோம். அப்படி இப்படின்னு ஒரு அட்வைஸ் சொல்லி ஒரு இது பண்ணிட்டு, அத ஒரு மினிமைஸ் பண்ணிட்டு, அத பத்தின ஒரு டிஸ்கஷன் இல்லாம விட்டுருவாங்க. ஸோ இந்த இதோட விளைவு தான் கடைசி கட்டத்துல அவங்களுக்கு வந்து தற்கொலை முயற்சியா வந்து முடியுது. இரு இரு நீ இப்ப என்ன தம்ப்நெயில் போட்ட? எப்படி சூப்பர் ஹீரோ ஆகுறதுன்னு. அத விட்டுட்டு மிச்சது எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இது என்ன கிளிக் பெய்ட்டா? அப்படின்னு கேட்கிறீங்களா? இருங்க. அது கிளிக் பெய்ட் இல்ல. அப்ப அத பத்தி கொஞ்சம் நாம் சொல்லுவோம். சூப்பர் ஹீரோன்றது எனக்கு தெரிஞ்சு இந்த நேரம் உலகத்திலேயே 4 பேர் இருக்காங்க. அவங்க பேரு கெவின் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்காரர் ஒருத்தரு. டான் ரிச்சி அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாக்காரர் ஒருத்தரு. சென் ஷி அப்படின்னு சொல்லி ஒரு சீனாக்காரரு. அதே மாரி யுக்கியோ ஷிகே அப்படின்னு சொல்லி ஒரு ஜப்பான்காரர். இந்த உலகத்தினோட பல மூலைகள்ல இருந்தாலும், இந்த 4 பேருக்கும் இருக்கிற சூப்பர் பவர் அப்படின்றது நிஜமா ஒண்ணே ஒண்ணு தான். என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா? பேச்சு தான்.
இவங்க 4 பேருமே அந்தந்த ஊர்ல தற்கொலைகள் அதிகம் நடைபெற ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த நாள்ல டெய்லி வந்து அங்க தற்கொலை பண்ண வர்றவங்க வந்து பார்த்துட்டு, அவங்களோட மனசு இது பண்றதுக்காக அவங்க கிட்ட போய் பேச்சு குடுப்பாங்க. அவங்க யாராவது வந்து இவங்க தற்கொலை பண்ண வர்றாங்க அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சுன்னா, அவங்க கிட்ட போய் ஒரு பேச்சு குடுப்பாங்க. பேச்சு குடுத்து, அவங்கள வந்து அவங்க பிரச்சனைய பத்தி கேட்பாங்க. கேட்டு அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி குடுத்துட்டு, இன்னும் சொல்லப்போனா அதுல ஒருத்தரோட அணுகுமுறை என்னன்னா, "சரி நாளைக்கு நம்ம மறுபடியும் பார்ப்போமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட இது என்னன்னா, இன்னைக்கு சாகணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு கூட, நாளைக்குன்னு ஒரு நாள் இருக்கு அப்படின்ற ஒரு ஆறுதல குடுக்குறது பேச்சு தான் இருந்தது அவங்களோட பேச்சு. இந்த இது நடந்ததுனால, இவங்க பல சமயம் பல பேர் வந்து தற்கொலை எண்ணங்கள மாத்திட்டு, தற்கொலை எண்ணங்கள கைவிட்டுட்டு, இத விட்டுட்டு கிளம்பி போயிருக்காங்க. இந்த 4 பேரோட முயற்சினால, கிட்டத்தட்ட அவங்களுக்கு இடையில ஒரு 2000 பேருக்கு மேல காப்பாத்தியிருக்காங்க. இதே மாரியான சூப்பர் ஹீரோவா நம்மளும் ஆகலாம். யோசிச்சு பாருங்க. சூப்பர் ஹீரோன்றது என்ன? ஒரு பறந்து அங்கேயும் இங்கேயும் பறந்து போறதா? இல்ல ஆளுங்கள போட்டு அடிச்சு துவைக்கிறதா? இல்ல பேண்ட்டுக்கு மேல ஜட்டிய போட்டு நிக்கிறதா? அதெல்லாம் எதுவும் இல்ல. மக்களுக்கு உதவுறது. இன்னைக்கு அந்த ஒரு உயிர காப்பாத்துறது. அந்த ஒரு விஷயத்த செய்ய முடிஞ்சதுனால தான், இன்னைக்கும் பல பேர் வந்து, நம்ம வந்து டாக்டர்கள் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாரி ஒரு விஷயத்த நீங்களும் செய்ய முடியும். உங்களுக்குன்னு எந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனும் வேண்டாம். உங்களால உங்களுக்குன்னு எந்த ஒரு அ ப பெரிய அறிவு திறனும் வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிளா அடுத்தவங்க கஷ்டத்த பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வமும், அவங்கள எந்த ஒரு வகையிலயும் அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணாம, அவங்கள வந்து ஒரு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்காம, அவங்க கிட்ட பேசக்கூடிய திறனும் இருந்தா போதும். அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மன அழுத்தத்துல இருக்கிறவங்க பல வகையில வந்து கஷ்டத்துல தான் வந்து இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்த போக்குறதுக்கு உங்களோட குரல்கள் அவங்களுக்கு வந்து மிக உதவியா இருக்கும்னா, உங்க குரல விட மிகப்பெரிய சூப்பர் பவர் என்னது? ஸோ, ஸ்பைடர்மேன் படத்துல வர்ற மாரி, "வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி." இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கிரேட் பவர் இருக்கு. அத பயன்படுத்திக்கிற கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு இருக்கு. அத பண்றீங்களா? மாட்டீங்களா? அத நீங்க இந்த தற்கொலை தடுப்பு தினத்துல முடிவு பண்ணுங்க.